வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் சூதுகவும் 2. இந்த சூதுகவும் 2 திரை விமர்சனம் பாக்குறதுக்கு முன்னாடி ரீகேபா சூதுகவும் 1 பத்தி நம்ம பார்க்கணும். சூதுகவும் 1 படத்துல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன திருட்டு, சின்ன சின்ன கொள்ளை, சின்ன சின்ன ஆள்கடத்தல் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு 5 ரூலை வந்து ஃபார்மேட் பண்ணிருப்பாரு. இந்த 5 ரூலை நம்ம தாண்டக்கூடாது, அப்பதான் நம்ம போலீஸை மாட்டோம்னு சொல்லி எல்லாமே மொக்கையா தான் இருக்கும். முதல் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவர்ல இருக்கிறவனா கை வைக்க கூடாதுன்னு ஒரு ரூல். இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினரியா ஒரு கேர்ள் ஒண்ணு வரும். அந்த கேர்ளுடைய படம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்றாரு, ஒரு அரசியல்வாதியை கடத்துற மாதிரி ஆயிருது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கருணாகரனை கடத்திட்டு பிரச்சனை மாட்டிக்கோப்ல பயங்கரமா இருக்கும். அந்த பிரச்சனை இருந்து வெளியே வரமுன்னா அவர் படுற பாடு இருக்கு, பயங்கரமா இருக்கும். அந்த முடிச்சை எப்படி அவுக்குறாங்கிறது அந்த படத்தோட படம். படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா பெரிய லெவல் இல்லாட்டினா கூட படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. எல்லாருக்குமே கான்பிடன்ட் கொடுக்கக்கூடிய படம். இந்த படம் எப்படி வெற்றியாச்சுன்னு சொல்றது யாருக்குமே தெரியாது. சுமாரான படமா இருந்தாலுமே சரி, திரைக்கதை மூலமா வந்து படத்தை சக்சஸ் பண்ணிருப்பாங்க. சூதுகம் 1 கட் பண்ணோம்னா சூதுகம் 2. இந்த படம் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே இந்த சந்திரமுகி எடுத்தாங்க இல்லையா, 1 பார்த்தா செம்ம ஹிட் ஆச்சு. 2 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே கதையை வச்சுக்கிட்டு இந்த ரஜினிகாந்துக்கு பதிலா ராகவா லாரன்ஸ், வினீத்துக்கு பதிலா ஒருத்தன், ஜோதிகாவுக்கு பதிலா கங்கனா ராவத், அதே பாம்பு, அதே வீடு, அதே என்னங்க சலிச்சு போய் அந்த படம் வந்து குப்பையில தூக்கி போட்டாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதெல்லாம் பார்த்த பின்னாடியும் சூதுகம் 2 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சூதுகம் 1 அப்படியே என்னமோ 10 வருஷம் முன்னாடி போய் அந்த ரூம்குள்ள போய் ஸ்கிரிப்ட திருடிட்டு வந்து புது படம் ஸ்கிரிப்ட் கிடைச்சிச்சுடா, நல்ல பெரிய சாமி மாதிரி நம்மளும் பெரிய ஆளாயிரலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை திறந்து அதே மாதிரி பண்ண கதையை எப்படிங்க மக்கள் ஏத்துக்க முடியும்? ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த 5 ரூலை வந்து பிரேக் பண்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மிர்ச்சி சிவாவும் பண்றாரு. என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய காதலி இமேஜினரியா வர்ற ஒரு கேல்கானி வந்து அந்த இதை உடைச்சு வழக்கம் போல கருணாகரனை வந்து கடத்துறாரு. கடத்துற பின்னாடி பார்த்தா கடத்துல போய் ஒரு கும்பல்ல மாட்டிக்கிறாங்க. அப்படியே சுத்தி சுத்தி ஒரு 6-7 காமெடியன்ஸ் நடுவுல அந்த கதை வந்து தழுவாய் போயிட்டே இருக்குது. ஆனா அதுல இருந்து எப்படி மீண்டாருங்கிறத சொல்றத வந்து சிறப்பா சொல்லாம விட்டதுனால இந்த படம் வந்து ரொம்ப 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 அதிருப்தியான படமா தான் இந்த படம் போய் முடிஞ்சிச்சு. இந்த படத்துல வந்து கருணாகரன் ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் வந்து பேசுவாரு, என்னடா எல்லா பேரும் பைத்தியமா இருக்கீங்க, இந்த பைத்தியத்துக்கு நடுவுக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் பெரிய அவசியா இருக்கு, இவன் என்னது எப்படா வெளியில போகும்னு இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. ஒரு படம் வந்து நல்லா ஓடணும்னா அந்த மெயின் கேரக்டர் வந்து நம்ம மாதிரியே நம்ம ரியாக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அந்த படம் வந்து சக்சஸ் ஆகும். மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறோனோ அதே நம்மளும் நினைக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த படம் சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கருணாகரன் என்ன பேசினாரோ, அவர் யாரை பத்தி அவரை பத்தி பேசினாருனால நம்மளை பத்தி கேட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. இந்த பைத்தியங்கிட்ட இருந்து இந்த படத்தை விட்டு எப்படா முடிச்சு எங்களை வெளியே அனுப்புவேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். எப்படா வெளியில வருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. படத்துல வந்து பிளஸ் பாயிண்ட் சொல்றதுன்னா, படத்தோட ட்ரைலர்ல இருந்து ஒரு டைலாக் போட்டிருப்பாங்க, கனவுல தாண்டா ஒரு பொண்ணோட வாழ்ந்தா நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்கலாம், நிஜத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்தோம்னா சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து ரொம்ப அடடே சூப்பர் டைலாக் இருக்கு. படம் ஃபுல்லா இந்த மாதிரி டைலாக் சொல்லி செம்மையா போகும் போல படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைலாக்க கூட எண்டு கார்டு போடுற இடத்துல வந்து போட்டு விடுவாங்க. அப்ப எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? அந்த ஒரு டைலாக்க, உருப்படியான டைலாக்க கூட எண்டு கார்டுல போட்டுட்டு இதாண்டா நாங்க பண்ண படம்னு சொன்னது ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. ஒரு படத்துக்கு போனோம்னா சில கேரக்டர் வந்து நம்மளை வந்து படத்துக்கு இழுத்துட்டு போவோம். அதே மாதிரி சூதுகம் 2 மிகப்பெரிய படம். மிஸ் யூ சித்தார்த் நடிச்சு இதுக்கு முன்னாடி படம்னா செம ஹிட் சித்தா படம். அப்படி இருந்து இந்த படத்தை நான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னோம்னா 2024 மிகப்பெரிய காமெடி படமா இருக்கும் இந்த படம். சோ நம்மளை வந்து திருப்தி படுத்தும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தது. ஆனா பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சு அனுப்புன மாதிரி அனுப்பிட்டாங்க இந்த படத்தை. அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். படம் வந்து எங்கேயுமே கனெக்ட் ஆகல. இந்த படத்தோடைய பிரச்சனையே அதுதாங்க, ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த படத்துக்கு வந்தது வந்து நலன் குமாரசாமியுடைய ரைட்டிங் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஒரு குப்பை கதையை கூட நல்ல ஸ்கிரிப்டும் பண்ணிருப்பாப்ல, நல்ல திரைக்கதை அமைச்சிருப்பாப்ல, நல்லாவே பண்ணிருப்பாப்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அவர் என்னமோ 25 படம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கிற மாதிரியும் 15 படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி பெரிய பிஸியான டேரக்டர் காமிச்சுக்கிறக்கானி நீ பண்ணாலும் இந்த படம் ஓடும்டா அப்படிப்பட்ட கதைடான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து செஞ்சு விட்டாங்கன்னு தான் அர்த்தம். இத மாதிரி சில பேர் பண்ணிட்டே இருக்காங்க. சமீபத்துல வந்து வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல வந்த படம்லாம் எதுவுமே பேசப்படுற அளவுல இல்ல. அதே துரோகம், நம்பிக்கை துரோகம் தான் இன்னைக்கு வந்து நலன் குமாரசாமி பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகே, மிர்ச்சி சிவாவோட ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா சென்னை 28ல எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்காப்ல. கொஞ்சம் கூட மாற்றங்கள்லாம் இல்ல. ஏதோ ஓடிடின்னு ஒரு இணையதளம் இருக்கிறதுனால வந்து இவங்கெல்லாம் தப்பிச்சு பொழைச்சு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆள்லாம் காணா போயிருப்பாங்க. ஏன்னா தனக்குன்னு ஒரு ஸ்டைல ஒத்தாலும் அதுல வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் விட்டுப்புட்டு நான் இப்படித்தான் நடிப்பேன், பாக்குறேன்னா பாரு பாக்கறேன்னா போன்னு சொல்லிட்டு நம்மள வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் எதுவுமே சரியில்லை. சஞ்சிதா செட்டி ரோலோட நல்லா இல்ல. கருணாகரனும் பார்த்தாவே கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. எதுக்கு சிரிக்கிறாப்புலன்னு தெரியல, எதுக்கு முறைக்கிறாப்புலன்னு தெரியல, அவெல்லாம் எதுக்கு நடிக்கிறாப்புலன்னே தெரியல. தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய துரதிருஷ்ட பிடிச்சவர்னு நினைக்கிறேன் யாரு கருணாகரன். நல்லாவே இல்லைங்க, ஒர்க் அவுட்டே ஆகல.
அவர் ஏன்டா நடிகரான்னு தான் இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் வழக்கம் போல சூப்பரான ஆக்டிங்க இந்த படத்துல மிஸ்ஸிங் தான் நம்ம சொல்லணும். அது தவிர வாகை சந்திரசேகரை சொல்லியே ஆகணும். செம்மையா நடிச்சிருக்காப்புல. ஒரு அருமையான சிஎம் ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா சூதுகவும் 2ல வந்து என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். எப்படி ஒரு அருமையான வரி. இந்த வரியை வச்சுட்டு 250 படம் எடுக்கலாம். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சானா செம்ம கதையா அமையும். அந்த மாதிரி ஒரு கதையை பிடிச்சி எடுக்காம நான் சூதுகவுமே அப்படியே நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு என்னமோ ரீமேக் பண்ணிட்டு எடுத்த மாதிரி இந்த படத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய மைனஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து இந்த படத்தை ஒரு தடவையா பார்க்க முடியுமான்னு ரொம்ப கஷ்டம். சூதுகவும் 1 பார்க்காதவங்க வந்து ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. சூதுகவும் 1 பார்த்தவங்க வந்து கடுப்பாயிட்டு தான் போவாங்க. இதுதான் இந்த படத்தோடது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா 10க்கு 4 கொடுப்பேன். மீண்டும் வேற திரை விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.